பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீங்க ஜெபம் பண்ணணும், அதுவும் விசுவாசமா ஜெபம் பண்ணணும். உங்க விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறதாமா. அதாவது ஒரு காரியத்தை நான் நம்புறேன், அது நடக்கும்னு எனக்கே தெரியும், அது நம்பிக்கை. நான் ஒரு காரியத்தை நம்புறேன், அது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கே தெரியல, ஆனாலுமே கர்த்தர் மேல பாரத்தை போட்டு அவர் எனக்காக செய்வார்னு சொல்லி நான் நம்பிக்கையோட இருக்கேன். பார்த்தீங்களா, அதுதாங்க விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசமா நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த நோயிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, என் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்காதா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதான்னு சொல்லிட்டு வாழ்க்கையை குறித்து நீங்க விசுவாசமா ஜெபம் பண்ற பிள்ளைகளா இருக்கீங்கன்னா, உங்க ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும், விசுவாசம் உள்ள ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இந்த வசனம் அப்படியே உங்க வாழ்க்கைக்கு நடக்குங்க. இதே போல ஆகிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.